ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தவளை தன் வாயால். ஊழியத்துக்கு கூட்டிட்டு போய் உட்கார்ந்தா அந்த ஆள் பேசுறத பார்த்து நமக்கு திறக்கப்பட்ட வாசலை என்ன செய்யறோம்? போய் பார்க்க போறது மரண வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் டாக்டர்ஸ் நேரடியாக சொல்றது குறைவு சொல்லுவாங்க, இனி அவங்களுக்கு விருப்பம் என்னதோ அதெல்லாம் சாப்பிட கொடுங்க, அவர் நல்லா ஆயிடுவார். எப்படி? அவருக்கு விருப்பதெல்லாம் சாப்பிட கொடுங்க, அவர் நல்லா ஆயிடுவார். அதுக்கு அர்த்தம் இனி கொஞ்ச நாளாவது சந்தோஷமாக அவர் எங்களால் இனி முடியாது, சும்மா தலைவலிக்கும் காய்ச்சலுக்கும் 2 மாத்திரை மட்டும் வாழ்க்கை ஃபுல்லாக எழுதி கொடுப்பாங்க. இப்போ பார்க்க போகிற ஆள் ஆத்ம பாரத் நிறைஞ்சு என்ன செய்திருக்கு, பார்க்க போயிருக்கு. அவங்களுக்கு இது புரியலை. ஆனால் அவங்க நம்ம போனோன்னு கேட்போம், டாக்டர் என்ன சொன்னார்? டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, அவரை இனி நல்லா சாப்பிட கொடுக்கணுமா, எதை கேட்டாலும் அதை செய்ய சொல்லியிருக்காங்க. சந்தோஷமாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நோயெல்லாம் என்ன செய்துச்சு, போயிடுச்சு. ஆனால் நமக்கு புரிஞ்சிடுச்சு என்னது, இது ரொம்ப நாள் அவர் கடைசி ஆசைக்கு தான் இதை சொல்லியிருக்கு. உடனே இந்த ஆள் சொல்வார், ஆத்ம பாரம் நிறைஞ்சு கட்ட விழுக்க போன ஆள், இப்படித்தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட டாக்டரு சொன்னார், எதை வேணாலும் சாப்பிட கொடுங்க. அடுத்த நாள் காலையிலே அவர் இப்போ கேட்டுட்டு இருக்க ஆளுக்கு அவருக்கும் ஆத்மா போயிடுச்சு வெளியே. படுத்து கிடக்க ஆளுக்கு ஆத்மா மட்டும் இல்லை, எல்லாமே போயிடுச்சு. போற இடத்துல சுயமா ஒன்றும் சொல்லக்கூடாது. வெறும் தலைவலியா இருக்கும், ஒன்று சொல்லுவோம், இப்படி வச்சுட்டு இருக்காதீங்க, போய் பாருங்க. இப்படி தான் எங்கள் சித்தப்பா தலைவலியில் இருந்தார், சொல்லி கேட்கல. 2 நாளில் அவர் 2 நாள் தாக்கு பிடிக்காது. ஒரு பாவம் போல் தண்ணி குடிக்காத நாளைக்கு இந்த தலைவலி வந்துச்சு. இந்த கோடை காலத்தில் நல்லா கவனிங்க, தலைவலின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி குடித்தாலே சில தலைவலியெல்லாம் என்ன செய்யும். சிலர்லாம் வீட்டிலேருந்து கொஞ்சம் விலகினாலே தலைவலி நிற்கும். ரெலையிலையோ சொல்லுங்க, ஆமீன். எதன் கண்டுபிடிங்க. யாராவது சொல்லதை கேட்டுட்டு ஹார்ட் அட்டாக்னு நினச்சிடாதீங்க. கரங்களை உயர்த்து ரெலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு சொன்னதை தான் என்ன செய்யணும், சொல்லணும்.